திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பகுதி 26. மாயை. மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் தோன்றுதல். எனவே பிரபஞ்சமெல்லாம் தன்னிடத்து ஒடுங்குதற்கும் தன்னிடத்தில் தோன்றுவதற்கும் காரணமாயிருப்பது மாயை. மாயையானது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகைப்படும். அதில் முதலாவது சுத்த மாயை. சுத்த மாயை என்பது நித்தியமாய், வியாபகமாய், அருவமாய், ஜடமாய், மயக்கம் செய்யாததாய், சொல் வடிவும் சுத்தமாகிய பொருள் வடிவும் தோன்றுதற்கு முதல் காரணமாய், மூவகை ஆன்மாக்களிடத்தும் நிறைவுடையதாய், விஞ்ஞான கலருக்கும் பிரளயா கலருக்கும் தன் காரியமாகிய பிந்துவிலிருந்து சுத்த தனு கரண புவனபோகங்களை உண்டாக்கி கொடுப்பதாய் இருக்கின்றது. இதிலிருந்து சொல் வடிவும் பொருள் வடிவும் ஆகிய இருவகை பிரபஞ்சங்களையும் தோற்றுவித்தல் பொருட்டு ஆதிசக்தி தொழில்படும் பொழுது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என 3 வகைப்படும். அதில் ஞானசக்தி சுத்தமாயையை பொருந்தி வியாபரித்தலால் அம்மாயையிலிருந்து சிவ தத்துவம் எனப்படும் நாத தத்துவம் தோன்றும். அந்த நாத தத்துவத்தில் கிரியாசக்தி பொருந்தி தொழில் செய்வதால் சக்தி தத்துவம் எனப்படும் பிந்து தத்துவம் தோன்றும். அவ்விந்துவில் ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக வியாபரித்தலால் சாதாக்கிய தத்துவம் தோன்றும். சாதாக்கிய தத்துவத்தில் கிரியை ஏறி ஞானம் குறைந்து தொழில் செய்வதால் மகேஸ்வர தத்துவம் தோன்றும். மகேஸ்வர தத்துவத்தில் ஞானம் ஏறி கிரியை குறைந்து வியாபரித்தலால் சுத்த வித்யா தத்துவம் தோன்றும். நாத தத்துவத்தில் சிவமும், விந்து தத்துவத்தில் சக்தியும், சாதாக்கிய தத்துவத்தில் சதாசிவமும், மகேஸ்வர தத்துவத்தில் மகேஸ்வரனும், சுத்த வித்யா தத்துவத்தில் ருத்ரனும் என்னும் 5வரும் அதிபதியாய் நின்று தொழில் செய்வர். இவ் 5 தத்துவங்களிலும் முதல்வனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் அதிஷ்டித்தலாலும் சிவதத்துவ புவனவாசிகளுக்கு சர்வஜ்ஞத்துவம், சர்வ கர்த்தங்களை விளக்குதற்கு சாதனங்கள் ஆகையாலும் இவை சுத்த தத்துவம் என்றும் சிவ தத்துவம் என்றும் பிரேரக காண்டம் என்றும் பெயர் பெறும். பிரேரகம் என்றால் ஏவுதல். இவை அசுத்தமாயா தத்துவங்களை பிரேரகம் செய்வதனால் பிரேரக காண்டம் எனப்படும். இத்தத்துவங்களே அன்றி சாந்தியதீதை, சாந்தி, வித்தை, பிரதிஷ்டை, நிவிருத்தி என்னும் 5 கலைகளும் சுத்தமாகிய புவனங்களும் சுத்தமாயையிலிருந்து தோன்றும். பிந்து தத்துவத்தில் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்னும் 4 வாக்குகளும் 51 அக்ஷரங்களும் 81 பதங்களும் 11 மந்திரங்களும் சப்தகோட்டி மகா மந்திரங்களும் விஞ்ஞான கலர் பிரளயா கலருக்கு தனு கரண புவனபோகங்களும் தோன்றும். இவை சுத்தமாயா காரியங்கள் ஆகும். அக்ஷரம், பதம், மந்திரம் என்னும் 3ம் சொற்பிரபஞ்சங்கள் ஆகும். கலை, தத்துவம், புவனம் என்னும் 3ம் பொருள் பிரபஞ்சங்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.